நான் ஹீரோ ஆன பிறகு இவருக்கு எங்கேயோ தோணி இருக்கு போல, இவரா சம்மந்தமே இல்லாம ஒரு 4 வருஷம் கழிச்சு அன்னைக்கு பேசுனது எதுவும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. எல்லாருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் வந்து சூப்பர் ஹீரோ டீமுக்கு அண்ட் அர்ஜுன் தாஸ், விஷிங் ஸ்பீடி ரெக்கவரி அண்ட் இந்த படம் உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் ஆகட்டும். அண்ட் நிஞ்சா, இது இன்னும் பேசிக் ஐடியா மட்டும் எனக்கு தெரியும். இந்த கதையோடது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஒரு ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னராக ஒரு செம ஃபன்னோட இருக்கிற படமாக இருக்கும். அண்ட் இதில் லீடாக நடிக்கிறது பாரத். அவர் ஃபோட்டோ போடல, அடுத்த போஸ்டரில் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். பாரத் தான் இவர் இங்கேருந்து நீ தான் கெட்டப் போட்டிருக்கேன்னு நினச்சிருக்காரு பாரத். பாரத்தோட போஸ்டர் தனியாக வரும். அண்ட் டீமில் இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய விஷஸ். அண்ட் கீழே உட்காந்து நெல்சன் நான் என்னெல்லாம் சொன்னாரோ அதில் பாதி தான் ஸ்டேஜில் சொன்னார், மீதி பாதியை நான் சொல்லலாமா வேணாமான்ற தயக்கத்திலே இருக்கேன் நான். அண்ட் சினிஷோட சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்கிற இந்த முடிவை எடுத்ததற்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள் சாய் பிரதர். இதில் நீங்கள் படம் எடுக்கிறது எனக்கு தெரிஞ்சு படம் நல்லா எடுத்துறது, அது ஷுவராக ஹிட் ஆகிடும், அது எல்லாமே இருக்கும். ஆனால் சினிஷை சமாளிக்கிறது தான் ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்காக இருக்கும். ஏன்னா ஆல்வேஸ் ஹைப்பராக இருக்கிற ஒருத்தர். சினிஷ்ட ஃபர்ஸ்ட் பிடிச்சது என்னன்னா, அவர் ஒரு அமேசிங்கான ஆடியன்ஸ். எந்த படத்துக்கு தியேட்டர்ல போய் அவரோட உட்காந்து பார்த்தீங்கன்னாலுமே இப்படிதான் படமே பார்ப்பாப்ல. இவன் யாரா நம்ம பக்கத்துல உட்காந்து கராத்தே பழகுறான் அந்த மாதிரி இருக்கும் அது. ஸோ அவ்வளோ ஒரு என்னது சூப்பரா இருந்துச்சு, இதுல படம் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சுன்னு. ஸோ எல்லா படத்துக்கும் அப்படிதான் சொல்லுவார். ஸோ அவர் படத்துக்கு நம்ம எல்லாரும் அப்படி சொல்லுவோம்னு நான் நம்புறேன். பட் சினிஷ்க்கு எனக்குமான அது நட்புன்னு சொல்றதா இல்லை அந்த மோதல்ங்கிறதா என்னன்னு தெரியல. அது வந்து தொன்று தொட்டு பின்னாடி போகணும். நம்ம அப்போ ஆரம்பிச்சது. நான் நெல்சன் நாட்டை வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர்ந்த டைம் ஃபர்ஸ்ட் நானும் நெல்சனா வேட்டை மன்னன் கதை பண்ணும்போது எங்களுக்கு அப்போ ஆஃபீஸ் கிடையாது, ப்ரொடியூசர்லாம் ஃபிக்ஸ் ஆகல, ஹீரோவும் ஃபிக்ஸ் ஆகல. நாங்கள் மெரினா பீச்சில் போய் உட்காந்து அவர் சொல்லுவார் ஒன்று, அதில் வந்து நான் எழுதிட்டே இருக்கணும். அது நெல்சன் நான் பேசும்போது அது கூட பழகுனவங்களுக்கு தெரியும், சில வார்த்தைகளை நம்ம பீப் போட்டு தான் எழுதணும். அதை போட்டு நான் எழுதிட்டு இருந்தேன். அப்புறமா ஆஃபீஸ் போட்ட பிறகு அருண் ராஜா வந்து சேர்ந்தான், அப்புறமா வந்து சேர்ந்தாரு சினிஷ். அவரோட ஃப்ரெண்டுன்றது ஓரளவுக்கு தெரியும். அவர் அந்த நடுவில் சொன்னார்ல ஏதோ ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படிலாம் சொன்னார். அது ஹர்ட்லாம் பண்ணல. எது நடந்ததுன்னா, நாங்கள் அந்த ஆஃபீஸில் இருக்கும்போது ஒரு நாள் சொன்னார், நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க சிவா அப்படின்னு கேட்டார். நான் சும்மா அப்போ எனக்கு ஹீரோ ஆகணுன்ற ஆசையே கிடையாது. நான் அப்போ வந்து டிவி பண்ணிட்டு இருந்தேன், வேட்டை மன்னன் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு காமெடி ரோலும் பண்ணிட்டு இருந்தேன். சரி இருந்தாலும் வம்புல போன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், நான் எனக்கு ஹீரோ ஆகணும்னு ஆசைனே. சிவா எதுக்கு உங்களுக்கு இந்த வேலைலாம், நீங்க உங்களுக்கு இந்த டைமிங் நல்லா வருது அதனால அப்படியே அந்த சைட்ல காமெடி ரோல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆசைப்பட்டீங்கன்னா ஓகே. நான் சும்மா இல்லாம ஏன் நாங்கெல்லாம் ஆகக்கூடாது பாருங்க, தேவையில்லாத வேலை பாக்குறீங்க நீங்க. சரி விடுவாருன்னு பார்த்தா விட மாட்டாரு. எங்களுக்கு லஞ்ச் பிரேக் விட்ட பிறகு சிவா இந்த ஹீரோலாம் உங்களுக்கு வேணாம், உங்களுக்கு செட் ஆகாது நீங்க திரும்ப சொல்லிட்டு அதை நான் மறந்தே போயிட்டேன். நான் ஹீரோ ஆன பிறகு இவருக்கு எங்கேயோ தோணி இருக்கு போல, இவரா சம்மந்தமே இல்லாம ஒரு 4 வருஷம் கழிச்சு அன்னைக்கு பேசுனது எதுவும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. நான் மறந்துட்டேன் அந்த மேட்டரே. அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்துச்சு. ஸோ அந்த காலகட்டத்தில் நடுவில் எல்லாரும் பிஸி ஆயிடுவோம்ல, அதுல நான் பேசாம இருந்தது இவர் மேல கோபமா இருக்கதா இன்னை வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்காரு, நான் ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி. நீங்க ஹர்ட்லாம் பண்ணல, அப்ப எனக்கே ஐடியா. அப்ப ஆக்சுவலா நடுவில் என்ன சொன்னாருன்னா, சும்மா இல்லாம நீங்க எல்லாம் ஹீரோ ஆகக்கூடாது சிவா, நம்ம டான்ஸ் சதீஷ் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் ஹீரோ ஆகணும், நீங்க அவங்க கூட காமெடி நான் நடிகன்னு சம்பந்தமே இல்லாம அவரெல்லாம் கோர்த்து விட்டு இதுக்குள்ள இந்த மாதிரி ஓப்பனா பேசுவாப்புல. அதனால பல பேர்ட்ட பிரச்சனையா இருக்கு, பஞ்சாயத்தா இருக்கு, நிறைய இருக்கு, இன்னமும் ஆகிட்டே தான் இருக்கு. இந்த மாதிரி வெளிப்படையாக பேசக்கூடிய சினிஷை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்கன்றதான் அவங்களுடைய சேலஞ்சா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அவருக்கு ஒரு பேஷன். இப்ப கீழே இருக்கும்போது நான் நெல்சன் சொன்னேன் 5, 6ன்னு போட்டிருக்கேன் என்னன்னு கேட்டாரு அவரு. இது 5th ப்ராஜெக்ட் 6th ப்ராஜெக்ட், இந்த மீதி 4 ப்ராஜெக்ட் என்ன நம்ம சொல்லவே மாட்டான், ஸ்ட்ரெயிட்டா 5, 6ன்னு போட்டுக்கிட்டான் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவன் பேசும்போது இந்த வருஷம் 2 படம், அடுத்த வருஷம் 2 படம் அனௌன்ஸ் பண்றோம், அதுக்கப்புறம் சீரீஸ் அனௌன்ஸ் பண்றோம். இவன் எல்லாம் அனௌன்ஸ் பண்றோன்னு மட்டும்தான் சொல்றான், எப்போ ரிலீஸ் பண்றோன்னு சொல்றானா பாருன்றாரு அவர். இப்படிதான் கான்வர்சேஷன் போயிருந்தது. பட் சினிஷ் உங்களுடைய எனர்ஜிக்கு நீங்க, நான் ஏன் சினிஷோட எனர்ஜின்னு சொல்றேன்னு, ஒரு 40 வருஷமா இருக்காரு இண்டஸ்ட்ரியில. நீங்க பார்த்து இப்பதான் முடிச்சு புதுசா வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றாருன்னு ஒரு யங்ஸ்டர் ஒருத்தர் சினிமாக்குள்ள வராரு, அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு யூடியூப்ல யாரும் கமெண்ட்லாம் போடாதீங்க. அவர் வந்து 40 வருஷம் ஆச்சு, அவர் ரொம்ப நாளா இருக்கிறாரு. அண்ட்
எல்லாரும் அவர் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து இங்க டைரக்டர் ஆயிருக்காங்க, சக்சஸ்ஃபுல் டைரக்டரா இருக்காங்க, நேஷனல் அவார்டு வின் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி நாங்க நிறைய பேசியிருக்கோம். எப்படி உங்களுக்கெல்லாம் டைரக்டர் ஆகணும்னு தோணுச்சுன்னா, சினிஷே டைரக்டர் ஆயிட்டான், நம்ம ஆக முடியாதான்னு சொல்லி தான் எங்களுக்கெல்லாம் ஒரு மோட்டிவேஷன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் சினிஷ்ட்டு கேட்பேன், சினிஷ் ஏன் இப்பெல்லாம் நீங்க டைரக்ஷன் பண்றது இல்லை அப்படின்னா, பண்ணணுங்க அப்படின்னா நான் விளையாட்டுக்கு கேட்டேன், சும்மா நீங்க சீரியஸ் ஆக்டர் ஏதாவது பண்றாங்க. இப்போ ப்ரொடக்ஷன் நல்லா போயிட்டு இருக்கு, பார்க்கிங் வந்து நல்லா பண்ணிட்டீங்க சூப்பர்னு சொல்லி. ஆக்சுவலாக எப்படிப்பட்ட உஷாரான ஆளுங்கிறதுக்கும் ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். பார்க்கிங் படம் வந்து இன்னொரு ப்ரொடியூசரோட சுதனோட சேர்ந்து தான் அவர் பண்ணியிருக்காரு. அக்ரிமெண்ட் போடும்போது ஒருத்தன் என்ன கான்ஃபிடென்ஸ், என்ன உஷாராக இருந்தால் இந்த படத்துக்கு எந்த அவார்டு கிடைச்சாலும் நான் தான் போய் வாங்குவேன்னு ஒரு அக்ரிமெண்ட்ல ஒரு பாயிண்ட் போட்டிருக்காங்கன்னா என்ன கான்ஃபிடென்ஸ் லெவல்னு பார்த்துக்குங்க. அவ்வளோ ஒரு உஷாரான ஆள். ஸோ அவார்டையே அப்படி பண்ணி வாங்கிப்பாருன்னா பணத்தை எப்படி செட்டில்மெண்ட் வாங்குவாப்லன்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு. சினிஷ் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியில் வந்தது. இன்னொன்று, அவர் வந்து அவருக்கு பின்னாடி இண்டஸ்ட்ரியில் பின்னாடி ஆள் இருந்தோ இல்லை ப்ரொடியூசரோட பையனோ டைரக்டரோட பையனோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவராக அந்த இண்டஸ்ட்ரியில் எப்படி நெல்சன் கூட காலேஜில் படித்து சினிமா மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து டைரக்டர் ஆகி அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாகினா அவருக்கு ஒரு ஜேர்னி இருக்குது. எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் இவ்வளவு பேரை சம்பாரிச்சிருக்கான்றதான் சினிஷோட சக்ஸஸாக நான் பார்க்குறேன். இப்போ வந்து பார்க்கும்போது ரெடின்னு சொன்னார், 100 நாள் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது இதுவே அப்படின்னாரு. கண்டிப்பாக அந்த மாதிரி ஃபங்க்ஷனும் இருக்கும். அப்போ எல்லாரும் சேர்ந்து இவ்வளோ பேரும் வருவோமான்னு தெரியல. சினிஷ் திடீர்னு இட்டு கொடுத்துட்டான், நிறையா சம்பாதிச்சிட்டான், இந்த இதுக்கு போகணுமான்னு காண்டா கூட நாங்கள் சுற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இப்போயே நாங்கள் வாழ்த்திக்கிறோம். டெஃபினட்டாக இந்த படத்தோட கதை ஐடியா கேட்டப்போ இது எல்லாருக்கும் ப்ராஃபிட்டபிளாக ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணுற ஒரு படமாக இருக்கும். நிஞ்சாக்கும் சூப்பர் ஹீரோக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் பங்கு பெற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் சக்ஸஸ் ஆகட்டும். இந்த சக்ஸஸ் மீட்டில் திரும்ப நாங்கள் எல்லாரும் வந்து சந்திக்கிறோம். பார்ட்டி கொடுத்துருவீங்கல்ல? நான் ஒன்றும் பண்ண போகல, சைட் டிஷ் தான் சாப்பிட போகிறேன். தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்கும் நன்றி. வாழ்த்துக்கள் சினிஷ். எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேர் இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் வந்து எல்லோரும் மீட் பண்ணுறது. அண்ட் சினிஷ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சினிஷுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு டிரெக்டராக இருந்து ப்ரொடியூசராக மாறி ரொம்ப பெருமையாக ப்ரொடியூசராக தன்னை உணர்ற தருணமாக அதை நான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம். அதுவும் தன்னுடைய உதவி இயக்குனராக மாற்றி பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாகவும் கர்வமாகவும் பேசினதை வந்து நான் ரொம்ப மகிழ்ச்சியாக பார்க்குறேன். அண்ட் ரொம்ப பொறுப்புமிக்க ஒரு தயாரிப்பாளராக இருக்கிறாரு. நேஷனல் அவார்டு வாங்கினது பற்றியெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக அதுக்கு ஒரு பார்ட்டி வச்சு கொண்டாடின ஒரு தயாரிப்பாளராக இருக்காரு. உண்மையிலேயே வந்து வாழ்த்துக்கள். அண்டு நிஞ்சா படக்குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த பேரும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். இந்த படத்தில் என்னுடைய நண்பர் சாய் தேவானந்த் வந்து தயாரிப்பாளராக இணைஞ்சிருக்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சாய் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப சினிமா மேலே தீவிர பற்று கொண்ட காதல் கொண்ட ஒரு மனிதர். அவருடைய திரைப்பட என்ன சொல்ற அவர் ஒரு திரைப்பட ரசிகனா அவருக்கு என்னென்ன படங்கள் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஆனால் தமிழ் சினிமாவில் என்ன மாதிரி படம் எடுக்கணும்னு அவர் ரொம்ப தீராத ஒரு காதல் கொண்டு நிறைய திரைப்படங்களில் ஒரு என்ன சொல்ற சீரியஸ் டைப்லையும் சரி, அதே நேரத்தில் வந்து இண்டிபெண்டன்ட் சினிமா எடுக்கிறதுலையும். இன்னொன்று வந்து வேட்டுவ மாதிரி ஒரு பெரிய ஃபிலிம் பட்ஜெட்டில் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதில்ல எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் ஒரு நல்ல சினிமா எடுக்கணும்னு சொல்லிட்டு பெரிய ஆர்வத்தோடு இருக்கிற சாய் தேவானந்த் வந்து இன்னும் நிறைய படங்களை அவர் வந்து செய்யணும். அண்ட் வந்து இந்த படத்தில் உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் சினிஸுக்கும் மற்றும் படக்குழுவினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.